ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் அப்படின்னாலே பயந்து ஓடுறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவக்காய் கிரேவியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கோவக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கோவக்காய் கிரேவி செய்யறதுக்காக 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கோவக்காயை ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கோவக்காயை வந்துட்டு 4 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது நம்ம கட் பண்ணோம்ல கத்திரிக்காவை 4 அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா கோவக்காயுமே இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை வானலில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த கோவக்காவை வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் வதங்கி மேலே வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இந்த கோவக்காவை வதக்கிக்கோங்க. கோவக்காய் கூட உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கோவக்காயை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் கோவக்காயை வதங்க விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். கோவக்காய் வதங்கி மேலே வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் கோவக்காயோடைய கலரு. பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதில்ல, இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கோவக்காயை வதக்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும். ஸோ இது ரெண்டுமே வதங்குற கேப்பில் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 துண்டளவுக்கு காஞ்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. 2 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வறுத்த இன்க்ரீடியண்ட்டோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மசாலா பவுடர் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 30 ml அளவுக்கு இருக்கும். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பவுடரை ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சிம்பிளான மசாலா பேஸ்ட்டு தான் நம்மளுடைய கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அடுத்தது பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வீடியோவில் பார்க்குற போல் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை இந்த தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா குக் ஆகி அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போது இந்த மசாலா பேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வானலை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆக விட்டுருங்க. 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு வதங்கி நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காய் கிரேவி இன்னும் நல்லா தொக்கு மாதிரி செஞ்சுட்டு வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் கிரேவி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா கொதித்து வரும்போது கிரேவியோட டெக்ஸ்சர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த கிரேவி சூடாகி ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் சூடு பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரேவி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதை வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த கிரேவியை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான கோவக்காய் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிருக்கும். கிரேவியோட டெக்ஸ்சர் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கெட்டியாக இருக்கும், ஏன்னா சூடாக இருக்கு இல்லையா, அதனால். இந்த கிரேவியோட சூடு ஆற ஆற ஒரு பக்கவான கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துடும். இந்த கிரேவியை வந்துட்டு இன்னும் நல்லா கெட்டியாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு வெரைட்டி ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். சூடு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் கிரேவியோட டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கோவக்காய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.